நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த தலைமுறை இவர்கள் மூத்த சாதனையாளர்கள். இவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று நாம் சென்ற வாரம் இவர்களிடம் கேட்டு கேட்டு மகிழ்ந்தோம். நமது சிறப்பு விருந்தினர் ஈஷா அவர்களுடைய பதிவு அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. இந்த வாரம் இவர்கள் என்ன தொடர்ந்து பேசப் போகிறார்கள்? நம்முடைய பயணம் லக்கை நோக்கித்தான் பயணமா? LUCK லக்கை நோக்கித்தான் பயணமா? இல்லை, இலக்கை நோக்கி பயணம். இலக்கை நோக்கிய பயணம்தான் வெற்றி பெறும். ஆனால் இன்று இருக்கிற இளைஞர்கள் 30 தொடும் முன் மூப்பு தொட உன் மூச்சில் முதுமை வரலாமா என்று ஒரு கவிஞர் எழுதினார். 30லேயே ஒரு மூப்பா? தேவையில்லை. ஆனால் என்னுடைய அனுபவங்கள் மேலும் மேலும் மூப்பு இல்லைங்க, தொடர்ந்து கற்றால் நானும் இளைஞர் தான் ஐவரும் சொல்கிறார்கள். தொடர்ந்து நாம் இவர்களிடம் பேசுவோம். 1962 இந்தியா பாகிஸ்தான் போர். அந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்கு நிறைய செல்வங்கள் தேவைப்பட்டது. என்னென்னா போரிடுவதற்காக. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு வெளியானது, உங்களால் முடிந்த அளவுக்கு தங்கம் கொடுங்க. அப்போ பாருங்கள், நம்பிவயல் கிராமத்தில் அவர் ரொம்ப நடராஜ வந்திரியார், அந்த ஃபேமிலியில் அத்தனை பேரும், மிகப்பெரிய குடும்பம், அத்தனை பேரும் தன்னுடைய அவங்கவுங்க கையில் போட்டிருக்கிற மோதிரங்களை கட்டி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அப்போது அந்த மோதிரம்லாம் இப்போ இருந்தால் இன்றைக்கி இருக்கிற தங்கம் விலையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை சரோஜா. மேடம் வணக்கம். உங்கள் பதிவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த அமைச்சர்கள் அவங்களுக்கே இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தாங்க நாங்களும் இந்த நாட்டுக்காக பாடுபடணும், சுதந்திரத்துக்காக நானும் போராடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம். 1957 அப்போ காட்டுப்பட்டி ராமையா அப்படின்னு, ஆமாம், அவர் உங்கள் குடும்பம், அதே போல் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஐயா, அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இப்படி நான் எல்லா பேரையும் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் இவங்கெல்லாம் எல்லாருமே எல்லாமே ஒரு நட்போட பாசமோடு இருந்ததெல்லாம், ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து பார்த்தோம்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த நினைவெல்லாம் சொல்லுங்களாம்மா? சின்ன வயசுலேருந்து எங்கே எப்படி இருந்தாலும் ராமச்சந்திரன் பிள்ளை வீட்டுக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி தான். யார் வந்தாலும் அழைச்சிட்டு போகணும். உடனே எனக்கு அந்த 12 வயசுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அழைச்சிட்டு போனேன். நான் போனேன்னா இன்னொருத்த பிரசவத்துக்கு இடுப்பு வலிக்குதுன்னா நானே கூப்பிட்டு போவேன். நானே ஒரு பிரசவத்தை நானே பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல. இப்போ காட்டுப்பட்டி ராமையா ஐயா அடிக்கடி வருவாங்களா? அடிக்கடி வருவார். எங்கள் அப்பா பார்க்க வருவார். வெங்கட்ராமன் ஐயா? வெங்கட்ராமன் வருவார். வெங்கட்ராமன் வீட்டுக்கே நான் போவேன் எப்போவுமே. ஜாஸ்தி பட்டுக்கோட்டையிலே போய் வந்திருப்பேன். அவங்க ஐயர் வீடு இல்லையா, அதனால் அவங்க எங்களை என்ன சொல்லுவாங்க, அவங்கன்னா பம்பாயா தாங்க வீட்டு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் கள்ள வீடுன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இப்போ இருந்துச்சு. இல்லை, இருந்தாலும் உங்கள் அப்பா அந்த காலத்தில் அத்தனை பேரும் சமம் அப்படின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார். இந்த நேரத்தில் உங்களுடைய சாதனைகளை சொல்கின்ற போது உங்கள் அப்பாவை நாம் எல்லோரும் கரவொலி எழுப்பி பாராட்டுறோம். ஏன்னா அவருடைய நினைவாக நம்ம போற்றோம். இப்போ எனக்கு இன்னொரு இது என்னன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எல்லாமே அந்த தஞ்சாவூரை ஒட்டிய பகுதிகள் தான் இல்லைங்களா? இப்போ அவரை நீங்கள் மீட் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு தடவை தான். நான் தான் 12 வயசுலேயே கல்யாணம். இல்லை, அவர் படத்தெல்லாம் நீங்கள் விட மாட்டீங்களாமே? ஒவ்வொரு படத்தையும் போய் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்க சிவாஜி படம் அப்படின்னா முதல் டிக்கெட் யாருக்குன்னா சரோஜா அம்மாவுக்கு தான் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் போய் பார்ப்பேன். எங்கள் வீட்டில் முதல் வேலை என்னன்னா, பட்டுக்கோட்டையில் சினிமா பார்க்க விட மாட்டாங்க எங்கள் மாமியார் வீட்டில். அதனால் முத்துப்பேட்டை பட்டுப்பேட்டை சினிமா. தஞ்சாவூருக்கு போனால் எத்தனை கூட்டம் இருக்குது, எத்தனை இடம் இருக்குது, 3 சினிமாவும் போய் பார்க்குறது, 7 சினிமா எதை பார்க்கணுன்னா அதுக்காக அழைச்சிட்டு போய் காமிப்பாங்க. அதெல்லாம் நல்ல விதமாக பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட பாடல்களை தவிர நீங்களே நிறைய எட்டுக்கட்டி பாடினது, அந்த மாதிரி உங்களுக்கு தோணிய வரிகள்? அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, பாரதியாருடைய பாடல்கள். ஆமாம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டேன் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோம்னு ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே சுற்றிட்டு தெரியும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கா 5 பேர். பெரிய பொண்ணு இந்த இருக்காளவா. அதான் உங்கள் கூட அரங்கத்துக்கு அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களையும் வாழ்த்துக்கின்றோம். மகிழ்ச்சி. அவன் இன்னொருத்தி அடுத்தது பையன், அடுத்தது இன்னொரு பொண்ணு பாலாதேசி சிவபாலன்னு, அவள் தான் ரோட்டரி இதில் இருக்கா. அடுத்தது ஒரு பையன்
அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், கட்டடம்லாம் கட்டி இது பண்ணிகிட்ருக்கான். அடுத்தது ஒரு பொண்ணு, அவள் தான் மதுரை. நீங்கள் தான் மதுரையில் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சாதனையாளர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மதுரைக்காரி தான் இந்த பிரமாதமாக நான் இந்த சாவடி பண்ணுறான். விவசாய புரட்சி புரட்சி பதிவில் பார்த்தேன். நிறைய பண்ணியிருக்கா, நிறைய பண்ணுறா, நல்லாவும் இருக்குது. மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் அப்படின்றதுக்காக 5 பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், கொள்ளு பேரன், பேத்தி எல்லாரையும் வந்து இந்த நாட்டுக்காக நீங்கள் பாடுபடணும், சேவை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வளர்த்துருக்கீங்க. பாராட்டுகள். கண்டிப்பாக. எண்ணங்கள் மனசு பூராவும் அதான். மகாத்மா காந்தியை சந்திச்சப்போ ஒரே ஒரு கேள்வி. மகாத்மா காந்தி அவர்களை சந்திச்சப்போ அவர் உங்ககிட்ட பேச ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? பேச அவரால் முடியலை. கீழே குமிஞ்சு வாங்கினார், வாங்கிட்டு இப்படி தட்டுனார். என் மாலையை வாங்கிக்கிட்டு இப்படி தட்டுனார் கையால் என் மூஞ்சியை. அதாவது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு இல்லையா, அந்த மாலையை மாபெரும் சபையான இந்த உலகத்தில் உலக வரைபடத்தில் நடந்த மகாத்மா காந்திக்கு மாலை அணிவித்தீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டிய பழகின்றோம். இப்போ உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே உன்னிப்பா ஈஷா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். எனக்கு காந்தி ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் அவரை பார்க்க முடியலனாலும் அவரை பார்த்த ஒருத்தவங்களை என்னால் பார்க்க முடியுதுன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். தேசிய கொடி என்கின்ற வேர், அந்த தேசிய கொடி என்ற வேர் அவங்க மனசில் இருக்குது. என்னைக்கு தொப்புள் கொடி காலத்துலேருந்து அனைவருக்கும் எல்லாருக்கும் வந்து தொப்புள் கொடி வேறாகும், ஆனால் தேசிய கொடி வேர் ஆகும் என்ற அளவுக்கு சரோஜா அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் என்ற அவர் அத்தனை பேரும் பாராட்டி வருகின்றோம். இன்னும் 12 காலம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்க வளமுடன் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கல்வி பணி, மருத்துவ பணி 2 பணிகளை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. நம்பிவயல் கிராமத்திலேருந்து புதுக்கோட்டை சென்று பலருக்கும் வந்து கல்வி பணியும் மருத்துவ பணியும் அவர்கள் குடும்பமே, அவர் வந்து நடராஜ ஒந்திரியாலேருந்து ஆரம்பித்து அவங்க அம்மாலேருந்து இவர்களுடைய பிள்ளைகள், பேரக்குழந்தைகள் அத்தனை பேர் இந்த பணிகளை செய்கிறாங்க அப்படின்னுச்சு. அதில் குறிப்பாக மருத்துவ பணிக்கு நம்ம வந்து பைசா கொடுத்துடலாங்க. நம்ம வந்து என்ன செலவாகும், மருத்துவ செலவு, அறுவை சிகிச்சைக்கு செலவு என்ன இருந்தாங்க, இங்கேருந்து உங்களை கூட்டு போனோமா அதுக்கான பணம் இருந்தாங்கன்னு கொடுத்துடலாம். ஆனால் அதை திறம்பட ஒருத்தர் செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட திறமையான மருத்துவர், தமிழகத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர். வணக்கம் மேடம். அதாவது நீங்கள் 2011 சென்னை மருத்துவக் கல்லூரியில் மிகச் சிறப்பான ஒரு நிபுணராக நீங்கள் பணியில் இருந்தீங்க. அப்போது மருத்துவக் கல்லூரி பணியில் இருக்கும்போது பல மருத்துவ மாணவிகள் அவங்களுக்கான சேவை. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஏன்னா அவங்க மகாத்மா காந்தி சொன்னதுனால உடனே இதை சொல்லணுன்ற ஒரு ஆசை. மகாத்மா காந்தியினுடைய சீடர்கள் பல பேர், அவரில் ஒருத்தர் வந்து மருத்துவராக இருந்தார். அந்த டைமில் ஒரு பெண், அந்த அப்போல்லாம் சொல்லுவாங்க சில விதமான நோய்கள் தாக்கப்படக்கூடிய சூழல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வைசூரின்னு ஒரு நோய், அந்த நோயில் தாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உடனடியாக நீங்கள் போய் மருத்துவம் பண்ணுங்கன்னு மருத்துவர் சொன்னோடனே மருத்துவர் போனார். அப்போது இந்த வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சிட்டு அதை மோரில் கலந்து கொடுத்தா சரியாயிடும், இதுக்கு ரொம்ப பெரிய மெடிசன் வேண்டாம், இதுதான். இவர் போய் அந்த பெண்ணிட்ட வந்து இந்த வேப்பம் கொழுந்து அரைச்சி மோரில் கரைச்சி நீங்கள் குடிச்சிருங்க சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ மகாத்மா காந்தி கேட்டாராம், அவங்க சாப்பிட்டாங்களா, அது இருந்து பார்த்தீங்களா? இல்லையே. ஆனால் அதை கேட்டப்போ அந்த பெண் வந்து ஒரு ஏழை பெண், அவங்ககிட்ட மோர் இல்லை. அப்போ மோர் இல்லைன்னா எங்கேயாவது வாங்கி கொடுத்து செய்யணும், இதான் மருத்துவருடைய கடமை. அந்த பெண் பிழைத்தாள். ஆனால் ஒரு மருத்துவருடைய கடமை என்பது அந்த அத்தனை விடயங்களையும் தான் வந்து முன்னின்று செய்ய வேண்டும் அப்படின்றது இல்லையா? இதுக்கான சம்பவங்கள் ஒட்டி உங்களுடைய பதிவுகளில் இப்போ வந்து நம்ம ப்ரைவேட், இப்போ நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம டேப்லெட் எழுதி கொடுத்துருவோம். பட் நம்மளுக்கு தெரியணும், ஆர் தே கேப்பபிள் ஆஃப் பையிங் த டேப்லெட்டுன்னு. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், ஓரளவுக்கு we must go forward and see that they need the treatment. நம்ம ஃபீஸோ அல்லட்டி இதோ is not important. The patient should get the treatment. So the future generations also இனிமே வந்து இந்த மாதிரி தான் பழகணும். இந்த aptitude of looking after their sick patients, not for personal gain அப்படின்ட்டு ஒரு இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சிறப்பு. நீங்கள் அதாவது பள்ளி காலத்திலே முன்னாள் முதல்வர் அவர்களோட வகுப்பு தோழியாக நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய கணவர் வந்து காவல்துறையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து
நிறைய பணியாற்றியிருக்கிறார். இப்போது இது ஒரு உன்னதமான கேள்வி. ஏன்னா தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு இணையராக பணியாற்றிய, மருத்துவத்துறையிலும் காவல்துறையிலும் ஒரு மிகச்சிறந்த இணையராக இணையற்ற முறையில் பணியாற்றிய உங்கள் இருவரில் உங்கள் கணவரை பற்றி சில வார்த்தைகள். திரு அலெக்சாண்டர் சார். அதுக்கு முன்னால் நம்ம பழைய சிஎம் பற்றி ஸ்கூலில் இல்லை, அவங்க பியூசியில் வந்து ஸ்டெல்லா மாரிஸில் 64 சேர்ந்தாங்க. அப்போது ஃபிசிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் குரூப்பில் இருந்தோம். அவங்க ஒரு மாதம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஷி வாஸ் கம்மிங், நல்லா பேட்மிண்டன்லாம் ஆடுவாங்க எல்லாருனா. அப்புறம் ஒரு மாதம் கழித்து அவங்க வரல. அப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இவங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணுறாங்க, இனிமேல் வரமாட்டாங்கன்னு. அந்த இது தான். பட் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒன்ஸ் ஐ met her in her house and then I told her. She was very happy to hear this. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் பற்றி he was former DGP தமிழ்நாடு. அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் வேறு மாதிரி, என்னுடைய ப்ரொஃபஷன் வேறு மாதிரி. பட் சம்டைம்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ன்றதுனால அப்படி போயிடுச்சு போல இருக்குது எங்களுடைய லைஃபு. ஸோ வென் we celebrated our 50th wedding anniversary, I tell youngsters, keep yourself busy. 2 பேரும் பிஸியாக இருந்தோம்னா தட் ஃபேமிலி லைஃப் வில் பி பெட்டர் அப்படின்னு. இட்ஸ் மை பர்சனல் அட்வைஸ். வாழ்த்துக்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது உங்களுக்கு வந்து 2 முறை வழங்கியிருக்காங்கன்னு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது கேட்பதற்கு. தன்னுடைய பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த உலகத்திற்காக தான் பாடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு 12 காலம், அதாவது 1965 அந்த MBBS டிகிரி அந்த கையில் வந்த காலத்திலேருந்து இன்னி வரையும் த டிகிரி ஆஃப் சர்வீஸ் அது வந்து கொஞ்சமும் குறையக்கூடாது. அதுக்காக வாழ்த்துக்கள். அபோவ் 75 இல்லையா? மீண்டும் சொல்கிறேன். மிகச்சிறந்த மூத்த முதியவர்கள் இருக்கின்ற இந்த அரங்கத்தில் ஒரு இளையவர் 11 வயசு, அவங்க தாங்க இன்றைக்கி நம்ம தலைமை விருந்தினர் ஈஷா அவர்கள். ஈஷா அவர்களுடைய சிறப்பை சொன்னோம் அப்படின்னா, அவங்க மலேசியாவில் போயிட்டு அருமையாக பேசியிருக்காங்க. பல அரங்கங்களில் பேசி அவர்கள் வந்து மாணிக்க மாணவி என்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திறமையினால் தொடர்ந்து தமிழ்ச்சுடர் விருது பெற்றிருக்காங்க. மேலும் அவங்களுடைய பற்றி சிறப்புகளை தொடர்ந்து சொல்லும்போது இந்த நேரத்தில் அவங்க சொல்லுங்கள், சார் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் அப்படின்றாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மருத்துவரை பற்றி நம்ம கேட்கலாமா? இந்த மருத்துவர் எப்படி சொல்லலாம், நம்ம பாட்டின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆமாம், சரியா? நல்லது. அப்போ இந்த மருத்துவர் பாட்டியை பற்றி பேத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு கைனகாலஜிஸ்ட் ஆகணும் தான் வண்டர்ஃபுல். அதனால உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. You will do very well. கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய பெற்றோர் ராஜலட்சுமி அவர்களும் வேலவன் அவர்களும் இதை அநேகமாக நோட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். உங்களுடைய ஆசையை கண்டிப்பாக பூர்த்தி செய்வாங்க. சரியா? இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் படிப்பு என்பது வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு நிலைக்கு போகணும் இல்லையா? பதவியில் போய் உட்காரணும். அப்போ அந்த பதவியில் போய் உட்காரக்கூடிய சூழலில் தான் எப்படி இருக்கணும், இதுக்கான மிகப்பெரிய உதாரணம் தான் மேடம் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர். இதை எப்படி சொன்னோன்னா, அந்த காலத்தில் தஞ்சை ராமையா தாஸ் மிகப்பெரிய கவிஞர். அவர் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதில் பதவி என்றோர் பட்டம் வாங்கி பறந்து செல்வது எதனாலே, அதுக்கு பதில் என்னென்னா, மக்கள் உதவி என்றதோர் நூலை கொண்டு உயர்ந்து செல்லும் அதனாலே. மக்களுக்கு உதவி செய்யணும். இந்த பதவி என்று நீ பறந்து போகிறதுக்கு காரணமே இந்த மக்களுக்கு உதவி என்ற நூலை கொண்டு நீ உயர்ந்து போகணுன்ட்டு தஞ்சை ராமதாஸ் அழகாக எழுதியிருப்பார். அப்போ அந்த பதவியினுடைய எந்த நிலையிலும் சரி, என்ன பதவியாக இருந்தாலும் சரி, அது வந்து கல்லூரியில் இருக்கலாம், பள்ளியில் இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், அல்லது பொதுப்பணிகளில் இருக்கலாம். அந்த பதவிகள் என்பதற்கான முதல் இதுவே உதவி என்பது கூட வரணும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அப்படி உதவிகரமாக இருந்து தன்னுடைய கரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் சிந்தியா அவர்களை நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். ஒரு ஃபைனல் லைனு, we came to serve not to be served. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அருமை அருமை, வாழ்த்துக்கள். தன்னுடைய வாழ்க்கையில் பல மாணவர்களை சந்தித்து அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் சிந்தித்து நடக்கிறார்களா அப்படின்னு பார்த்து அவர்களை ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக மாற்றுவது என்பது 2 வகை. ஒன்று, அவர்களுக்கான ஆய்வு கட்டுரைகள் வழங்குவது, உலகெங்கும் சென்று பல நிலைகளில், பல பல்கலைக்கழகங்களில், பல அமைப்புகளில், பல கருத்தரங்கங்களில். அதே போல் தன்னுடைய கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு அருமையான கல்லூரி, அதற்கு முன்பு தமிழ்துறை தலைவராக 21 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி அப்படின்னுச்சு. இந்த தமிழ் சார்ந்து பணி செய்கின்ற போது இதையும் ஒட்டி இதையும் தாண்டி அடுத்த தலைமுறை தொடர்ந்து வளர்த்து வருகின்ற மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் தான் மேடம் கஸ்தூரி ராஜா.
பொதுவாக சொல்லுவாங்க, நாம் ஏன் தொடர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா, தெரிந்து கொண்டால் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொண்டால் தெரிந்து கொள்ளலாம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று இணையானது தான். அப்போ நிறைய தொடர்ந்து படிக்கணும். இப்போது எல்லாருமே முதியவர்கள் அப்படின்றச்ச இன்னொரு கருத்து என்னன்னா, ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், தொடர்ந்து கற்பவர்கள் என்றுமே இளைஞர்கள் என்று. அதை தான் நீங்கள் நிரூபிக்கிறீங்க. தொடர்ந்து கல்வியில் இருக்கீங்க, தொடர்ந்து பல விருதுகள். உங்கள் விருது பட்டியலில் படிக்கணும் அப்படின்னா தமிழ்ச்செம்மல், கல்வி சிகரம், கவிதை ஒளி, ஔவையார் விருது, அப்புறம் மாமணி விருது, ஆதித்தனார் விருது, இலக்கியமணி விருது, கவிமுகில் விருது, பாரதி விருது. அதே போல் மலேசியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரே சமயத்தில் 2 விருதுங்க. ஒன்று புது கவிதை, இன்னொன்று மரபு கவிதை. அது எப்படி 2ஐயும் ஒரே சமயத்தில் வாங்கினீங்க? அதாவது புது கவிதை என்று சொல்லும்போது இந்த முதியோர் இல்லமெல்லாம் முடங்கி போக வேண்டும் என்ற முறையில் எழுதியிருந்தேன். இது குறள் வெண்பாவிலே எழுதினேன். அதனால் எனக்கு மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உலக பொதுமறை மாநாட்டிலே எனக்கு கிடைத்தது. இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, 48 பெண்மணிகளில் சிறுகதை நெஞ்சு சுடுமா, அதுக்கடுத்து ஆராய்ச்சி கட்டுரை, மரபு கவிதை, புது கவிதை, இந்த வடிவங்களை எழுதிய கஸ்தூரி ராஜா யார் என்று கேட்டு அந்த 48 பெண்மணிகளில் என்னதான் ஒரு 10 நிமிடம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே போல் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வைத்து பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தினேன், இன்டர்நேஷ்னல் செமினார். அறிஞர் பேரவையின் செயலராக அப்பொழுது நான் விளங்கினேன். 2 நாள் கலைவாணர் அரங்கத்திலே இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் பலரும், அது மட்டுமல்ல அனைவருமே இணைந்து 2 நாள் கருத்தரங்கை நடத்தினேன். அதில் அம்மா அவர்களுடைய கட்டுரையும் அது உள்ளது என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை சொல்லப் போகிறேன். ஒரு செய்தி வந்தது, கலைஞர் அவர்கள் எழுந்து கொள்ள இருந்தார்கள். உடனே எனக்கு 1 வருட உழைப்பது. நான் ஒற்றைக்காலில் தவம் இருந்து ஓரிரை காண்பான், கற்றை குழலால் கஸ்தூரி ராசா கடுந்தவ பயனேயாம். எது? நான் கலைஞர் பற்றி கேட்டேன், எது? நன்றி உரை. நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, அத்தனை பேரும் அப்படியே உட்கார்ந்து நன்றி உரையை கேட்டார்கள். அதுவும் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய அந்த பழைய நினைவுகள்லாம் கேட்குற போது கவிஞர் வாலியினுடைய ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருது. ஆனால் அவர் சொல்லியிருப்பார், அதுக்கு கொஞ்சம் முரணாக தான் இருக்கும். இந்த கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ விரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை அப்படின்னுவார். அப்போது அதெல்லாம் இல்லையோ அப்படின்னுச்சு. இல்லை, ஆனால் கடந்த காலம் திரும்பும், நிகழ்காலம் விரும்புவோம் இல்லையா? அப்போ எதிர்காலம் அரும்பும். அப்போ எதிர்கால அரும்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரும்பு யார்? இன்றைக்கி குறும்பாக உட்காந்துருக்கிற ஈஷா தான். இப்போ ஈஷா உங்களை கவனிக்கின்ற போது, நானும் இவ்வளோ புத்தகம் எழுதணும், நானும் ஆய்வு கட்டுரை எழுதணும், நானும் எல்லா முதல்வர்கள் அப்புறம் நம்ம இந்திய பிரதமர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பாராட்டு வரிகள் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது நமக்கு உந்து சக்தி ஆகுதுங்க. ஏன்னா உலக பொதுமறை மாநாட்டில் குறள் வெண்பாவுக்கு பரிசு கிடைச்ச உடனே கஸ்தூரி ராஜாவின் குறளின் குரல்னு 1330 குறட்பாக்களை கொரோனா காலத்தில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு எழுத எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியும் நாங்கள் நடந்து வந்த தடத்தையெல்லாம் நினைவூட்டி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக. அதாவது அதற்காகவும் நான் இல்லை, இங்கே ஒரு இணைவாகத்தான் கேட்டேன். அதாவது நம்ம மகாத்மா காந்தியை பற்றி அந்த வாழ்கனி எம்மான் ரொம்ப அருமையாக நம்ம நம்பி வயல் சரோஜா அம்மா ஆரம்பித்தாங்க. வாழ்கனி எம்மான் அந்த மகாத்மா காந்தியொட்டி அவர் சீடருக்கு சொன்ன அந்த மருத்துவ பணிகளை அடுத்ததாக டாக்டர் சிந்தியா அவர் சொன்னப்போ, அந்த காந்தின்னு சொன்னச்சே கஸ்தூரி இல்லாமல் இருக்குமா? உடனடியாக இந்த கஸ்தூரி அம்மா அவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரிய பணிகள். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் நமக்கான ஒரு சத்திய சோதனை, நமக்கான ஒரு அகிம்சை, அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக காந்தி மேற்கொண்ட அத்தனை உழைப்புக்கு முன்னால் ரெண்டுலையும் யார்? அந்த பேர் தாங்கியிருக்கிறதால உங்களுடைய உழைப்பை நாங்கள் பாராட்டுகின்ற அதே நேரத்தில் ஈஷா அவர்களை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க ஈஷா இவங்களுடைய பணிகள், ஒரு மிகச்சிறந்த கல்லூரி முதல்வர், பேராசிரியர், இவர்களை நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது ஒரு பேராசிரியை நம்ம சந்திக்கிறோம். இந்த பேராசிரியர் இவ்வளோ செஞ்சுருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? 4 மன்றங்களை நடத்துகிறாங்க அம்மா. நான் இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். லைக் தற்பெருமைக்காக நான் சொல்லலை, ஆனால் நான் தான் கிளாஸ் மானிட்டர்.
நான் எவ்வளோ பசங்களை உட்கார சொன்னாலும் உட்காரவே மாட்டாங்க இந்த சேஞ்ச் ஓவர் பீரியட்ஸில். ஆனால் நீங்கள் 4 மன்றங்களை சேர்த்து நடத்துகிறீங்க, எப்படி நடத்துங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும், ஆனால் எழுத வராது. நான் எழுத முயற்சி செய்வேன், ஆனால் வராது. இதுவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால நான் ஒரே ஒரு புத்தகம்னாச்சும், நீங்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்க, ஒரே ஒரு புத்தகம்னாச்சும் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இங்கே இருக்கேன். நிச்சயமாக பல நூல்களை எழுதுவீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி அம்மா. மிக மகிழ்ச்சி. இவங்களை பற்றி சொல்கின்ற போது எனக்கு இப்போ ஒரு 4 வரிகள் ஞாபகம் வந்தது. அந்த வரிகள் என்ன அப்படின்னா, நற்றமிழ் கலை அனைத்தும் மக்களுக்கு சென்றாக்கும் நற்றமிழ் கலைவாணி, லட்சிய கலைவாணி, முத்தமிழ் கஸ்தூரி அப்படின்னு இவங்களை பாராட்டி வருகின்றோம். வாழ்த்துக்கள். ஒரு 1936 பிறந்து ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிற நம்ம கமலம் சின்னசுவாமி அம்மா, இவங்ககிட்ட நான் பேசுகிறப்போ எல்லா குறிப்புகளையும் இவங்களை பற்றி நான் படித்தப்போ ஒரு குறிப்பு படித்த உடனே நான் கொஞ்சம் அதிர்ந்து போட்டேன். அதிர்து இல்லைன்னு என்னென்னா, நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு பெண்மணி 70 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. 70 நூல்களை எழுதிய இந்த பெண்மணி அது மட்டும் இல்லாமல் நூலாசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கலை வல்லுநராக, ஒரு ஓவியராக, ஒரு இசைவாணராக, ஒரு தலைமை ஆசிரியாக, அதாவது 33 ஆண்டுகள் தமிழாசிரியை, 7 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியை, சரிங்களா? 7 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியை, 33 ஆண்டுகள் தமிழாசிரியை. இதோட அத்தனையும் ஓவியம் தெரியும் எனக்கு, கைத்தொழில், கைத்திறன், அதே மாதிரி வீவிங் தெரியும், நெசவு செய்ய முடியும். இவ்வளவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்னங்க இவங்களுக்கு எப்படி டைம், நம்ம என்னங்க டைம் போரல அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க கண்டிப்பாக இவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கிறோம். சரி, நான் கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். அதை எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கலாம். வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள். அதாவது வணிகவியல் படித்த நான் தமிழில் புலவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு அந்த குறிப்புகள் எழுந்து, ஏன் நான் தமிழை படிக்கணும்னா இவங்க அனுப்பிச்ச பதிவில், தென்றல் சுகமும் தமிழ் சுகமே, தேனின் இனிப்பும் தமிழ் இனிப்பே, பொன்னின் ஒளியும் தமிழ் ஒளியே, பூவின் மனமும் தமிழ் மனமே, அப்படி அருமையான குறிப்புகள் அமைச்சிருந்தாங்க. பாராட்டுகள். அதோட ஈரோடு தமிழ்ச்சங்கம், நெய்வேலி தமிழ்ச்சங்கத்துடைய விருதுகளை பெற்றிருக்கீங்க. ஒரு தமிழ் புலவராக நீங்கள் அந்த மலை, ஊட்டி மலையில் பல இடங்களில், பல கிராமங்களில், குறிப்பாக பழங்குடியின மக்கள்கிட்டலாம் போயிட்டு கல்வியை வழங்கியிருக்கீங்க. பாராட்டுகள். அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். அதாவது அந்த காலத்தில் தான் ஏற்கனவே சொன்னேன், பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுலேயும் அந்த பெண்கள் ருதுவான பிறகு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடணுமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த நாட்டிலேயே என்னுடைய பெற்றோர் தங்களுடைய குடும்பத்தாருடன் எதிர்த்து, எனக்கு ஒரே பொண்ணு, அவள் எவ்வளோ படிக்கிறேன்னு சொல்லுவாளோ அவ்வளோ படிக்க வைப்பேன், அந்த மாதிரி மாப்பிள்ளையாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா பொண்ணு இல்லை. அப்போ என்னுடைய தாய் மாமா மூத்தவர் எல்லாருக்கும் தெரியுது, அவருடைய மகனுக்கு நான் 9ஆம் படிக்கும்போது கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஒரே கண்டிஷன், என் பொண்ணு தொடர்ந்து படிப்பா, அதுக்கு சரியா அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன். உங்கள் அப்பாவை பாராட்டுறோம். அந்த நான் கேட்டது இன்னொன்று, அங்கே இருக்கிற பழங்குடியின இன்றைக்கி நான் வெளியில் வரமாட்டேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு கல்வி வேண்டாம், அனுபவ கல்வி போகிறோம் அப்படின்னு இருந்தவங்ககிட்ட கொண்டு போய் கல்வியை சேர்த்துருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஔவையார் விருது, காரைக்கால் அம்மையார் விருது, நிறைய விருதுகள் வழங்கியிருக்காங்க தமிழக அரசு. அந்த கல்வியை கொண்டு சேர்த்த அந்த அனுபவம். என்னுடைய தந்தை நாடக ஆசிரியர், அப்பா ஹரிச்சந்திரன், சந்திரமதி, கண்ணகி போன்ற பழங்கால கதைகள் அதெல்லாம் அப்பாவை எழுதி நடிக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம வீட்டிலேயே சாப்பாடெல்லாம் கொடுத்து அதை எவ்வளோ சீக்கிரம் செயல்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க. இது எப்பொழுதும் நான் பார்த்து எனக்கும் இப்படி நாடகம் எழுதணும், நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுல வந்துருச்சு.
பிறகு அம்மா வந்து தெய்வீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. சூரியனை பார்த்து தான் குளித்து சாப்பிடுவாங்க. மழை காலத்தில் பல நாட்கள் என்னுடைய அன்னையார் சாப்பிடாமையே படுத்துருக்காங்க. நான் பார்த்து கனி செஞ்சுருக்கேன். அம்மா மழை வந்துருச்சுமா, இனி எங்கே சூரியன் வர போகிறாரு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லைம்மா சூரியனை பார்க்காம சாப்பிட முடியாது, அவன் தான் பூலோகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறவன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள். அது மட்டும் இல்லை, அம்மா சொல்லுவாங்க, இன்னும் படிக்க வைக்கிறோம் நாங்கள், இங்கே படிக்காத குழந்தைங்க நிறையா இருக்காங்க, எதுவுமே தெரியாது, 1 2ன்னு சொன்னால் கூட முழுசுன்னு சொல்ல தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு இங்கே பாடம் சொல்லி கொடுக்கணும். நான் படிக்கும்போதே ஆசிரியை அக்கம் பக்கத்து குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். பாட்டு சொல்லி கொடுப்பேன், டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் செய்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ என்னாச்சு, இன்றைக்கும் கமலா டீச்சர் வீட்டுக்கு போய் கேட்கலாம், எல்லாம் சொல்லிட்டு ஓடி வருவாங்க. என்ன அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், ஹிந்திலனாலும் சரி, தமிழ்னாலும் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, மற்ற சில மொழிகளில். இப்படியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை படைத்தான். படைத்தவனுக்கு நான் நன்றி செய்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன் என்ற முறையில் இன்று வரை நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். முதலாக தேனாடி என்ற இடத்துல பழங்குடி மக்கள் அந்த இடத்துல பள்ளிக்கூடம் அமைச்சிருக்காங்க. காமராஜர் பீரியடு எடுத்த எடுப்பிலே என்ன தலைமை ஆசிரியர் போட்டாங்க. அங்கே எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி நான் வேலை வாங்க முடியும் என்று அழுகிறேன். அப்போது ஒரு அண்ணன் வந்து என்னை சமாதானப்படுத்தி, இல்லைம்மா அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உன்னுடைய பதவிக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் என்று எனக்கு அறிவுரை சொல்லி என்னை உயர்த்துனாங்க. அப்போ எனக்கு நல்ல தைரியம் வந்துச்சு. பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்தினேன். கலெக்டர் முதல் கொண்டு என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரே நாளில் வந்தாங்க. காலையில் 11:30 மணிக்கு கலெக்டர் வந்தார், 12 மணிக்கு டிஓ வந்தார், 1:30 மணிக்கு சிஓ வந்தார். இப்படி ஒரே நாளில் 3 அதிகாரிகள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது பேப்பரில் ரொம்ப விமர்சையாக போட்டிருந்தாங்க. இப்படியெல்லாம் நான் செயல்படுறதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோரும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் தான். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பதிவு. அதாவது இவங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எத்தனை அனுபவங்களை நம்ம பார்க்கின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதியவர்கள் என்றால் ஏதோ வந்து ஒரு கசங்கி எறிந்த காகிதம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ற நினைப்புலேருந்து வெளியில் வரணும். இன்றைக்கி நம்ம ஒரு கசங்கி எறிந்த காகிதம், ஆனால் அந்த காகிதத்தை பிரித்து படிக்கின்ற போது அதில் எத்தனை தரவுகள், எத்தனை செய்திகள், எத்தனை மகிழ்வான தருணங்கள், பதிவுகள், வாழ்க்கை பதிவுகள். அதை பார்க்கின்ற போது நாம் நடந்து போனோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், ஒரு பழமொழி. அது தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா போட்டு சாத்து அடி, அது கிடையாது. இந்த முன்னோர்கள் நடந்து சென்ற அந்த பாதை அடிகள் இருக்கு இல்லையா, அந்த அடிகள் உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. இதுதான். அப்போ இங்கே இருக்கிற இந்த பெரியவர்களுடைய நடந்து சென்ற பாதையில் நம்ம பயணிக்கிறோம். அப்படி பாதையில் நம்ம பயணிக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும். அந்த பாதையில் நான் நடக்கிறேன், ஆனால் என்னை விட ஒருவர் வேகமாக நடக்கிறார், விவேகமாக நடக்கிறார். அவங்க யாருன்னா அவங்க தான் ஈஷா. காரணம், இந்த வயதிலே மிகச்சிறந்த ஆற்றலாளர் ஈஷா அவர்கள் வந்து இப்போ அடுத்த முறை ஊட்டிக்கு போகின்ற போது நம்ம கண்டிப்பாக கமலம் சின்னசாமி அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்களுடைய மகள் வந்து அமுதவல்லி, அவங்களோட மிகச்சிறந்த சாதனையாளர், கல்வி பணியாளர், சாதனையாளர். இப்போது இவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே இவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும், நாம் அவங்கள பாராட்டணும் இல்லையா? எப்படி நமக்கு தோணுது? இப்போ எப்படின்னா, நான் சின்ன பொண்ணு, அம்பத்தூர்ல இருந்து இங்கே வர்றதுக்கே என்னால் உட்கார முடியல, ஒரு இடத்துல அவ்வளோ நேரம் உட்கார முடியல. ஆனால் இவ்வளோ வயசானவங்க ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட இல்லாமல் நிறைய சாதனைகள் வேறு பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது லைக் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவங்கள மாதிரி நம்மளும் நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அருமையான பதிவு. அதாவது
தன்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குவது தான் இத்தகைய பதிவுகள். சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையிலே அறிவாளி. தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவன் அறிவாளி, தனக்கு எல்லாம் தெரியும் என்பவன் முட்டாள். இது பல நாடுகளில் ஒரே மாதிரியாக எழுதப்பட்ட ஒரு பழமொழி. ஆனால் தொடர்ந்து உழைக்க வேண்டும், தொடர்ந்து உழைத்து தன்னால் முடிந்த அத்தனையும் செய்ய வேண்டும். அது வந்து கமலம் சின்னசாமி அவர்களை நாம் வந்து வெகுவாக நம்ம பாராட்டி வருகின்றோம். மேலும் பல விருதுகள் பெற வேண்டும். 100 ஆண்டு காலம் அனைவரும் வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும். குறிப்பாக கருப்பு பெல்ட்டுக்கு அடுத்தது வேறு என்னென்ன பெல்ட் இருக்கோ அதை கூட நீங்கள் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு திறமையும் வளமும் உழைப்பும் இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக உங்களை வணங்கி வாழ்த்துகின்றோம். இந்த பதிவை சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. தாயும் தரையனும் என்ற ஒரு புக்கு தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட புக்கு. அந்த புக்கு வந்து ஜெர்மனியில் படிச்சுட்டு டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் என்ற பட்டத்தை ஜெர்மனி கொடுத்துச்சு. அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுதுங்க, இந்த புக்கையை டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கள் பாஷையில் எழுதுங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாத பாஷைக்காரெல்லாம் எழுதுகிறாங்க. அதற்கும் இறைவன் தான் வழிகாட்டணும் என்று அவரை வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் தேர்ந்தெடுத்து என்னையும் இவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் சிறப்பும் செய்த தங்கள் தொலைக்காட்சி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வாழ்த்துக்கள். அதாவது மொழி என்பது எனக்கு அந்த மொழி தெரியாது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு மனதிலும் பேசப்படுவது, எழுதப்படுவது, எண்ணப்படுவது, சிந்தனையில் அமரப்படுவது அத்தனை மொழி தான். அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் பல மொழிகளில் கண்டிப்பாக எழுத முடியும். உங்களுடைய நூல்கள் பல மொழிகளில் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். இப்படி பல மொழிகளில் நூல்கள் வரணும் அப்படின்னா அதுக்காக ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? அந்த நூல்களை பதிப்பிப்பதற்கு நான் ஒரு மிகச்சிறந்த கல்லூரி பேராசிரியராக ஒரு 4 கல்லூரிகளில், அது தவிர வேறு நாட்டில் செனகல் நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இலக்கிய பேராசிரியராக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொடர் பணிகள் என்னுடைய கணவருடைய மிக பெரும் சக்தியாக நான் விளங்குகிறேன் அப்படின்னா தான் தாயம்மாள் அரவாணன் அவர்கள். செனகல் அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தில் இலக்கிய பேராசிரியராக இருந்த அந்த நிகழ்ச்சி அத்தனையும், அதுபோல் மனங்கள் ஒன்றிணைந்தால் செனகலிலுமே வந்து தென்றல் பூக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அவரும் 2004 சக்தி விருது, 2013 இலக்கிய இணையர் விருது என்று வாங்கிய மகிழ்ந்தர். அவங்க சொன்ன அந்த வேகம் பாருங்களேன். அதாவது மகளிர் உட்காந்துட்டு இந்த பல்லாங்குழி ஆடும்போது எவ்வளோ வேகமாக அந்த புளியங்கொட்டையை தான் பயன்படுத்துவாங்க. அந்த புளியங்கொட்டையை பல்லாங்குடியில் டக்கு டக்கு டக்குன்னு போடுற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப அழகாக அவங்க சொல்லி வந்தாங்க. அதுக்காக கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுகின்றோம். இந்த நினைவு பதிவு என்பது மிக மகிழ்ச்சியானது. நெய்வேலி புத்தக கண்காட்சியில் ஒரு மிகச்சிறந்த விருது, அதே போல் அவ்வை கோட்டம் விருது, ஆதித்தனார் விருது, கரூர் இலக்கிய விருது என்று பல விருதுகள் பெற்றுள்ள உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைய சூழலில் எதே கேள்வி தான் பேராசிரியர்கள் சொன்னாங்க. அதற்கான ஒரு பதில் அவர்களுடைய பாணியில் சொன்னார்கள். தமிழ்கோட்டம் இப்போது நிறைய இடங்களில் நாம் வந்து புத்தக சந்தைகள் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இல்லை இன்றைக்கி அந்த அளவுக்கு புத்தகங்கள் விற்பனை ஆவது இல்லை. இதற்கான காரணம் 1, 2, 3 அப்படின்ற சூழலில் தொடர்ந்து நூல்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவலில் ஒவ்வொரு ஆண்டும் பல நூல்களை நீங்கள் கொண்டு வரீங்க இல்லையா? இதற்கான பின்புலம் என்ன, காரணம் என்ன? இல்லை, என்னுடைய ஆர்வம் ஒரு காரணம். ஆனால் எங்கள் புத்தகமெல்லாம் அப்படியெல்லாம் விற்காமல் இல்லை, நல்லா விற்குது. கேட்டு தொலைபேசியில் கேட்குறாங்க, நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். என்னால் புத்தகம் விற்கலை, எங்கள் வீட்டில் தேங்கி கிடக்குதுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. உடனே கேட்குறார்கள். புத்தகமெல்லாம் இல்லையே என்று தான் சொல்லுவேனே ஒழிய, தீர்ந்து போச்சுதுன்னு சொல்லுவேனே ஒழிய, அது இந்த பதிவை கேட்கின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட பதிவுகள் தான் தேவை என்று இந்த தமிழ் உலகத்தில் அப்படின்ற சிறப்பான பதிவு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முன்னை துணை வேந்தராக திரு காப்பா அரவாணன் அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றினார்கள். இன்றைக்கி நம்ம வந்து அதாவது குறிப்பாக இங்கே 5 முதிய பெண்மணிகள் இருக்கிறச்சே உங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியம். திடீர்னு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு இளம் பெண் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னுச்சே உங்கள் சிந்தனை இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னே சொல்லலை. யார் சிறப்பு விருந்தினர் உங்களுக்கும் தெரியாது.
ஆனால் ஒரு பெண் இங்கே அமர்ந்திருக்கிறார். இத்தனை நேரம் இவங்களை நம்ம பார்த்துருக்கோம், இவங்களுடைய பேச்சை கேட்டிருக்கோம், இவங்க என்ன ஆய்வு செய்து சொல்கிறாங்க. இவர்களை பார்க்கின்ற போது உங்கள் எண்ணத்தில் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், உங்களுக்கு என்ன தோணியது ஈஷாவை பார்க்கின்ற போது? இல்லை, இந்த குழந்தை இத்தனை பேருடைய செயல்களையும் அது பார்க்குது. அவங்க மனசுக்குள்ள நாமும் இப்படி உயர வேண்டும் என்கிற எண்ணம் ஊன்றி தான் அதில் வேரூன்றி விட்டது. அது ஒரு காலம் நீங்கள் அவங்கள நீங்கள் தடுக்கவே முடியாது. அவங்க பாருங்கள், எதிர்காலம் நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ ஒரு 10 ஆண்டில் அவங்க உயர்ந்த நிலையில் வந்துடுவாங்க அந்த குழந்தை. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. பாரதிதாசனுடைய பாட்டை ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்ன அருமையான பாடல். அதை எவ்வளவு எடுத்து சொல்லுது அப்படின்னா, இந்த வயதில் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அந்த குழந்தையாக தான் அது நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு அது வரும் என்பது அவங்க முகத்தினுடைய ஒரு அருள் அதில் இருக்கிறது. அதனால நிச்சயமாக நன்றாக வருவார்கள். ஈஷாவுடைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு இப்போ 11 வயதாகிறது. ஆனால் இந்த வயசில் இவங்க என்ன எதிர்காலத்திலாக போகிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காது அப்படின்ற முடிவோடத்தான் அவர்கள் இந்த பிள்ளையை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பினாங்க. ஆனால் அந்த பிள்ளை இந்த நிகழ்ச்சியில் உன்னிப்பாக கவனிக்கின்ற போது நான் இந்த துறை சார்ந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவை இங்கே வச்சுருக்காங்க. இது மகிழ்ச்சி. காரணம், ஒரு பிள்ளையினுடைய மனசில் வேரூன்றுகின்ற எப்படி வேரூன்றுவது என்பது ஒரு பசுமறுத்தாணி பதிவு இந்த இளம் வயதில். அப்படி வேரூன்றுகின்ற ஒரு அழகான பதிவு இந்த பிள்ளைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்தப்போ இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்த்துறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி படிப்பாளர்கள், அதாவது மாணவர்கள் படிப்பாளர்கள் அத்தனை பேரும் படைப்பாளர்களாக வர வேண்டும், ஆளுக்கு ஒரு நூல் எழுத வேண்டும், அது ஒரு ஆசை. அப்படி ஒரு நூலாசிரியராக வருவதற்கு இப்போ எல்லாமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நூலாசிரியர்கள் தான். அவங்க ஒரு அனுபவ ஆசிரியராக சரோஜாமா இருந்திருக்காங்க, அவங்க மருத்துவத்துறையில் நூல்கள் இப்போ எழுதிட்டுருக்காங்க. அப்படி நூலாசிரியர்களாக நீங்கள் இருக்கிற சூழலில் ஒரு இளம் பெண் 11 வயது பெண்ணுக்கு தானும் ஒரு நூலாசிரியராக வர வேண்டும் என்ற உந்துதல் மனதில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கின்ற போது ஒரு நூலாசிரியராகவும் பதிப்பாளராகவும் உங்களுடைய பதில் என்ன அவங்களுக்காக? மனதுக்குள்ளே வேறு ஊன்றி கண்டிப்பாக இருக்கும். அதை வளர்க்குறதுக்கு இவங்க என்ன செய்யலாம், மேற்கொண்டு ஒரு கவிதை வழியாக எழுதலாம், இல்லை சின்ன கட்டுரையாக எழுதலாம், பத்திரிகையை. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிகையை படிக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எவ்வளோ பத்திரிகை வருது, அவங்க படிக்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய பிழை. அதை தமிழ் படிக்க வேண்டும். தமிழ் படிப்பதோடு அல்லாது அந்த தமிழ் பத்திரிகையில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அதை எழுதணும். ஒரு கட்டுரையாக எழுதலாம், கவிதையாக எழுதலாம், நாம் வர முடியும் அப்படிங்கிறது. ஏனென்றால் தமிழ் நம்முடைய தாய்மொழி இல்லையா, அது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் தமிழை விரும்பி கற்றுக்கொண்டேன். என்னுடைய மருமகள் இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறாங்க. அதனால் நம்மளால் முடியும். குழந்தைகள் நிச்சயம். இப்போ என்னுடைய மகள் மருத்துவத்திலே 2 தமிழ் நூல் எழுதினாங்க. அதனால் முடியும், அவங்களால அனைவராலும் நூலாசிரியராக வர முடியும். கண்டிப்பாக பதிப்பாசிரியராகவும் கூட முடியும். அடுத்தவர்களுடைய புத்தகங்களை வாங்கி ஏன் செய்ய முடியாதுங்கிறது எப்போதுமே அந்த எண்ணத்தை நாம் வச்சுக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கையில் முடியாதுங்கிறதே இருக்காது எனக்கு. எந்த நேரத்துலையும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் 4 மணிக்கு மேல் நான் தூங்குனதே இல்லை. சாயங்காலம் 4 மணிக்கு மேலேயா? ஆமாம், 3 மணி 3:30 மணி என்ன நூலரங்கம் வரும். இல்லை, காலையில் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா? காலையில் 4 மணிக்கு நூலரங்கம் 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் நூலரங்கம் வரும். நான் அதை 3லேருந்து 4 வரைக்கும் நூலரங்கம் பார்த்துட்டு திருப்பி 4 மணிலேருந்து என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். அதனால் காலையில் அமைதியான ஒரு சூழல். பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம் நாம் அமைதியாக இருந்து எழுதிட்டு இருக்கலாம். அதனால் அப்படித்தான் நான் வாழ்ந்தேன். என்னுடைய கணவர் தான் எனக்கு ஒரு ஊக்க மருந்தாக. கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவருடைய நினைவையும் நம்ம போற்றுகின்றோம். அவருடைய பணிகளை ஒட்டி நாமும் மிகச்சிறந்த தொடர் பணிகளை ஆற்றுவோம் என்ற உறுதி பண்ணுகிறோம். ஒரு மிகச்சிறந்த பதிப்பாளர் என்ற முறையிலும் எழுத்தாளர் என்ற முறையிலும் உங்கள் பதிவை கேட்கின்ற போது தனக்குள் ஏற்பட்ட என்ன சிந்தனை ஓட்டம் அப்படின்றத ஈஷா அவர்கிட்ட நான் கேட்குறேன். ஈஷா, நீங்கள் தாயம்மாள் அரவாணன் அவர்களுடைய பதிவுகள் வெளிநாட்டிலையும் செனகல் பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ பெரிய பணி, இங்கே தொடர்ந்து நம்ம புத்தக கண்காட்சிக்கு போனால் அதிகமாக அந்த புத்தக கண்காட்சியில் நடந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மைல் கணக்கு போடுவோம் இல்லையா, அப்படி பார்த்தா அவங்க தான் இருக்கும். அவ்வளோ நடப்பாங்க. அத்தனை பேரையும் சந்தித்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துகிறவங்க. இவங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோணுது?
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன்னு. அந்த இன்ஸ்பிரேஷனை இவங்க இன்னும் நல்லா தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதோட இல்லாமல் திராவிட ஆப்பிரிக்கா ஒப்பீடுன்ட்டு ஒரு புத்தகம் சொன்னீங்கம்மா, அந்த புத்தகத்தை எனக்கு படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. உங்களால் ஒரே ஒரு காப்பி எனக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும், ம், நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. அதாவது தனக்கான ஒரு தேடலை தொடங்கி விட்டார் என்றே சொல்லலாம். மகிழ்ச்சியான ஒரு பதிவு. அது தவிர இப்போ இவங்க என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இல்லை, இந்த திராவிட இவங்க வளர்ந்த நிலையில் உகாண்டா, கென்யா இதெல்லாம் பக்கத்தில் நாடுகள் இருக்குது, ஆப்பிரிக்க நாடுகள், ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் நான் சொன்ன கருத்துக்களெல்லாம் அங்கே எப்படி ஒப்பீடு செய்து இன்னும் எழுதுனா இவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா வளருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் வளர்ந்தால் அந்த லட்சியமாக கொள்ளுங்க. எனக்கு பிறகு யாருமே போகலையே என்கிற ஏக்கம் என்னை இப்போ போக சொன்னால் கூட நான் போவேன். அந்த அளவுக்கு எனக்கு மீதி இருக்கிற செய்திகளை நாம் அதில் தொகுக்கணும் அப்படிங்கிறது ஆர்வம். அதனால் இந்த மாதிரி பிள்ளைகள் என்னுடைய அந்த திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு இந்த பொண்ணு கேட்டு படித்ததுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு போகணுங்கிற ஆர்வத்தை அது தூண்டும். நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் அதை ஒப்பீடு செய்து, எப்போதுமே ஒரு நூல் மட்டும் இருந்தால் போதாது, ஒப்பீடுங்கிற அந்த ஒன்று வேண்டும். காடு ஒப்பீடுங்கிறதுனால புகழ், அதே போல் உறவு முறைகள் ஒப்பீடு, அதுவும் புகழ். அதுதான் இல்லை மகிழ்ச்சி. அதாவது ஈஷா அவர்கள் இந்த பதிவை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது உடனடியாக இது எழுந்த பதிவு இல்லை. 2019 ஒரு மிகச்சிறந்த ஒரு கனவு மாணவி என்கின்ற ஒரு பட்டம், 2021 சிங்கப்பெண் என்ற ஒரு அருமையான பட்டம், அதே போல் சென்னை கம்பன் கழகத்தில் பேசாத தம்பி என்ற தலைப்பில் சத்ருகுணன் பற்றி மிக அழகாக பேசி ஒரு 2500 பேர் மிக பெரிய அரங்கத்தினுடைய கரவொலியை வாங்கியவர்கள் தான் ஈஷா. பாரதியாருடைய பாடல்கள் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே, அதாவது பள்ளிக்கு போகும்போது காட்சி பதிவுகளை பார்த்து கொண்டே செல்கின்ற பிள்ளைகள் மத்தியில் பள்ளிக்கு செல்கின்ற போது தன்னுடைய பள்ளிப்பையை தோளில் சுமந்து நடக்கின்ற போது கூட அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியினுடைய பாடல் வரிகள், அது மட்டும் இல்லாமல் அச்சம் தவிர்த்தது வாழ்வு என்ற பாரதிதாசனுடைய வரிகள், இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே பயணிக்கின்ற ஒரு மாணவி. அதையும் கடந்து கீவாஜாவினுடைய ஸ்லேடையில் இருக்கிற என்ன தனித்துவம், அதை மகத்துவமாக நான் உணர்ந்தேன் என்று அதை தெளிவாக பேசக்கூடிய ஒரு மாணவி. வஉசியினுடைய பிறந்தநாள் போது ஆளுநர் மாளிகையில் ஒரு மிகச்சிறந்த பொழிவை ஆற்றி ஆளுநரிடம் பரிசை பெற்ற ஈஷா. இதில் ஒவ்வொன்றா அவங்களுடைய நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். அதனால தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் மூத்த முதியோர்கள் உங்கள் முன்பு அவர் சிறப்பு விருந்தினராக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு கரவொலி எழுப்பி நாம் அத்தனை பேரும் பாராட்டி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்களை நாம் இப்போ சொல்கின்ற இந்த வேளையில் இந்த மாணிக்க மாணவி தமிழ்ச்சுடர் என்ற விருதை பெற்ற, அதாவது மக்கள் பாசறையிலே தமிழ்ச்சுடர் என்ற விருதை பெற்ற இந்த மாணவி தன்னுடைய லைஃப்பில் கலாம் கல்வி பசுமை அறக்கட்டளையினுடைய பாராட்டை பெற்ற ஒரு முதல் இளம் மாணவி என்கின்ற பாராட்டையும் இவற்றை சொல்கின்ற போது உங்கள் பதிவு இவர்களை நோக்கி, ஏன்னா உங்கள் அத்தனை பேரையும் 5 பேரையும் பாராட்டினாங்க. தாயம்மாள் அர்வாணன் அவர்கள் ஏற்கனவே அவரை பற்றி அழகாக சொன்னார். உங்களுடைய பதிவு கஸ்தூரி ராஜா மேடம். ஈஷா அவர்களுக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவியில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற பாரதியின் கனவு இந்த பெண்மணியால் நிறைவுற்றது. மற்ற பெண்களுக்கு, உன்னை பார்த்து மற்ற பெண்களுக்கு என்ன செய்தி? ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாள். இந்த மங்கையர் சோலை மூலம் அனைத்து மங்கையருடைய வாழ்வும் தழைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை. இந்த கோடையில் நம்ம ஒரு ஊட்டியினுடைய குளிர் சார்ந்த பாராட்டை பெற வேண்டும் அப்படின்னா கமலம் சின்னசாமி அம்மாட்ட தான் கேட்கணும். இந்த பெண் உங்களுடைய ஒரு கொள்ளுப்பேத்தி, அதாவது விளையும் பயிர் முளையிலே பிரியும். இந்த பயிரை நம்ம பூமியில் ஊனும்போது அதனுடைய மதிப்பை நம்ம அப்போ புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் அது வளருது, எவ்வளோ சீக்கிரம் பலன் கொடுக்குது என்பது. அதுபோன்று இந்த பெண் என்று சொல்வதை காட்டிலும் பெண் அறிஞர் என்று சொல்லலாம். இந்த வயதில் ஒரு அறிஞர் பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பும் அறிவும்
ஊக்கமும் உன்னிடத்திலே இருக்கிறது கண்ணே. நன்றி அம்மா. நீ மேலும் 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 இதனை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து இந்திய நாட்டின் உயர்ந்த பெண்மணி என்ற பெயரை நீ வாங்க வேண்டும். கண்டிப்பாக அம்மா. அதற்கு இறைவனும் உன்னுடைய பெற்றோரும் உன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருமே உன்னை ஆசீர்வதிப்பார்கள். எனவே நேரத்தை வீணாக்காமல் நல்ல வகையிலே அதை பயன்படுத்தி சிறப்பு பெற வேண்டும் கண்மணி. வாழ்த்துகின்றேன். நன்றி அம்மா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஈஷா அவர்கள் நன்றி அம்மா நன்றி அம்மான்னு சொன்னபோது மகிழ்ந்து பாராட்டுகின்ற இந்த நேரத்தில் நம்ம மருத்துவ மாமணி அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஈஷா இவ்வளவு தூரத்துக்கு இப்படி ஒரு நல்ல கிளவர்னஸும் இதுவும் ஒபீடியன்ஸ் ரொம்ப பயபக்தியோடு உட்காந்துருக்கிறது, டிசிப்ளின் ஐ சி இன் தட் சைல்டு. அது வந்து த கிரெடிட் கோஸ் டு த பேரண்ட்ஸ் ஆல்சோ. அவங்க அப்பா அம்மா அவங்கள நல்லா க்ரூம் அப் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதான் நான் எப்போவுமே சொல்வேன், தனியாக யாருமே உயர முடியாது. நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம குட் ஹெல்த்து, நம்ம படிப்பு. இப்போ உன்னுடைய ப்ரொஃபஷன் வந்து படிப்பு, அதை நல்லா பண்ணணும். அதோட ஆன்மீகமும். ஸோ இந்த 5ம் லைஃப்பில் நம்ம வச்சுட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 5 கண்ணாடி பால் மாதிரி. அது ஆன்மீகம், படிப்பு, பேரண்ட்ஸு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, குட் ஹெல்த். இது 5ஐயும் நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா you will become a very big person. My blessings for you. And as a gynecologist. கண்டிப்பாக மிகச்சிறப்பு. நம்ம சுதந்திர போராட்ட வீராங்கனை தன்னுடைய மிகப்பெரிய குடும்பத்தின் சார்பாக இந்த தேசத்திற்கு தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற திருமதி சரோஜா அம்மா அவர்கள் என்ன பதிவு வைக்கிறாங்கன்னு ஆவலோடு இருக்கிறேன். விளையும் பயிர் மிளையிலேயே தெரியும்பாங்க. அந்த மாதிரி அவள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லாமல் அவள் பயிர் வளர்ந்து நிம்மதியும் சந்தோஷமாக இருப்பாள். எல்லாருக்கும் உள்ள நலமும் கொடுப்பா. எல்லாருக்கும் நம்ம நாட்டுடைய நலத்தையும் அவள் வளத்தையும் கொடுப்பாள். வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் எல்லா நல்லதும் கொடுக்கட்டும். கண்டிப்பாக. அதாவது ஒரு சிறந்த பதிவு. ஈஷா, இந்த 5 முதியவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், மங்கையராய் பிறப்பதற்கு நாம் மாதம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னது போல் இவர்களுடைய சாதனையை பார்க்கின்ற போது உங்கள் மனசில் ஒரு முக்கியமான கருத்தாக என்ன வருது? முன்னாடியெல்லாம் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? படிப்பறிவே இல்லாமல் அடுப்படியே போர்க்களமாய், ஆண்களே அடைக்கலமாய், அகிலமறியா வாழ்க்கையாய், வீட்டுக்குள்ளே புதுமையாய் பூட்டி வைத்த பொக்கிஷமாய், தனக்கான வாழ்க்கையை விட்டு கூண்டு கிளியாய் வாழ்ந்திருந்தது பெண் சமூகம். ஆனால் இன்றைக்கு கல்வி அறிவு பெற்று புதுமை பெண்களாக, புரட்சி பெண்களாக, வீர பெண்களாக ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல் துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, இலக்கியத்துறை, அரசியல், இராணுவம் போன்ற பல துறைகளில், ஏன் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா துறைகளிலும் பணியாற்றுவது மட்டுமில்லாமல் அதில் சிறந்து விளங்கி வெற்றி நடை போடுகிறார்கள். இப்படி பெண்கள் பல துறைகளில் சாதித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சாதிப்பதற்கு வயது ஒரு தடையே இல்லை, எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் இந்த 5 சாதனையாளர்களும். இவர்களை வரும் ஜெனரேஷன் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவரவர் துறையில் சாதிக்க வேண்டும் என்று மங்கைய சோலையின் மூலம் தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பாராட்டுக்கள். ஒரு இளம் பெண் பள்ளி மாணவி, அவர்களுடைய வரிகளில் அத்தனை பேரும் சாதிக்க வேண்டும், நம்மால் முடியும் என்பதற்கான உதாரணம்தான் இந்த 5 சாதனையாளர்கள். இப்போ ஏற்கனவே நமக்கு வாழ்க்கையை எல்லாம் தெரியும், பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். இந்த 5ம் இந்த உலகத்தை இயக்குகிறது என்றால் ஒவ்வொன்றிலும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். நமக்கான ஒளியை தருகின்றது சூரியன், நமக்கான ஈரத்தை வழங்குகின்றது இந்த மேகங்கள், இந்த பூமி அனைவரையும் தாங்குகின்றது, ஒரு வளத்தை உருவாக்குகின்றது. நமக்கு உணவு, அது ஒரு செரிமானம் வயிற்றுக்குள், அதற்கான ஒரு நெருப்பு. இதை நோக்கி செல்கின்ற போது நமது சுவாசமாகிறது காற்று.
எல்லாவற்றுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த காற்றாகட்டும், ஒளியாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், அத்தனையும் விண்ணாகட்டும், வானம், உயர்ந்த எண்ணங்கள் தானே வானம். ஒவ்வொன்றும் நமக்கான உதாரணங்கள் ஆகின்ற போது நமக்கு உதாரணம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, எடுத்துக்காட்டுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நாம் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தானே அனைத்துமே இங்கு இருக்கின்றன. அப்படி இதை நோக்கி, இவர்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தான் இந்த ஐவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இவருடைய பதிவு. இந்த பதிவை நோக்குகின்ற போது நமக்கான வாழ்க்கை, நமக்கான உலகம் கண்டிப்பாக இருக்கிறது. மங்கையர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் என்பது உண்மைதான். அப்படி ஒரு தவமான செய்தியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இன்று 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 11 வயது இளம் மாணவி பங்கு பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். வாழ்த்துகிறோம் அவரை, வணங்குகிறோம் அவர்களது பெற்றோரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.